ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. குரு வந்து வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகம். ஒரு வருடம் முழுவதும் ஒரு ராசியில தான் சஞ்சரிப்பாரு. அதாவது குரு வந்து எல்லாருக்கும் தேவையான, அதாவது தேவையான என்ன, குருவோட காரகத்துவம். குரு தான் வந்து காசை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புத்திரக்காரகன், குழந்தைய கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்ன அதாவது செல்வங்கள், அனைத்து செல்வங்களையும் குரு கிட்ட, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு கிட்ட இருக்கிற வர கதிர்வீச்சு நம்ம லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பட்டம்னா பாக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே வந்து வளர. குரு எந்த இடத்த பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தனம் நல்ல அளவுக்கு வரும், பொருள் நல்ல அளவுக்கு ஈட்டுவாங்க அவங்க. அதே மாதிரி 1, 5, 9 திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உட்கார போது உங்க லக்னத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 5ல் இருந்தாருன்னா உங்க லக்னத்தை பார்ப்பாரு. லக்னத்தை பார்த்தாருன்னா, லக்னம்னா நீங்க, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அது எல்லாம் குரு பார்த்தாருன்னா அதெல்லாம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கும். இப்போ குரு வந்து உச்சமடைய போறார். அதுதான் இந்த சிறப்பு. குரு பயிற்சியோட சிறப்பே அதான். கடகராசியில குரு வந்து உச்சமடைவார். ஒரு வருடத்துக்கு உச்சமான குரு வந்து 5, அதாவது அவருக்கு பார்வை, சிறப்பு பார்வைகள் வந்து 3 பார்வைகள், 5, 7, 9. இந்த 3 பார்வைகள் வந்து குருவோட பார்வைகள், சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பார்ப்பாரு, அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை, தன்னோட ராசியை, மீன ராசிய குரு பார்ப்பாரு. இதுதான் வந்து தனி சிறப்பு. அந்த சனியை பார்ப்பாரு. மீனத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானை பார்க்கும்போது, அந்த சனி வந்து ஏற்கனவே குரு வீட்டுல இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. மேற்கொண்டு அந்த குருவோட பார்வையை, உச்ச குருவோட பார்வையை வாங்கும்போது இன்னும் அந்த சனி பகவான் வந்து தன்னோட கெட்ட சக்தி, அதாவது ஒளிக்கதிர், சனி கிட்ட இருந்து வரக்கூடியது மனிதனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த ஒளிக்கதிர் மூலியமா வருது. என்ன சனியோடதுன்னா மெதுவா, ஸ்லோவா, அதாவது சோம்பேறித்தனமா அந்த கதிர்வீச்சு, சனியோட கதிர்வீச்சு நமக்கு படும்போது சோர்வாக வந்து நம்ம உணர்வோம், சுறுசுறுப்பாக வந்து செயல்பட முடியாது. இன்னொன்று, சனியோட குணம் வந்து அதாவது தாமதம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து குள்ளநரித்தனம்னு சொல்லுவோம், வஞ்சக குணம், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவம். இதெல்லாம் தான் வந்து சனி வந்து கொடுப்பாரு. அந்த காரகத்துவத்தெல்லாம் குறைச்சிப்பாரு சனி. இந்த குரு பார்வையினால, உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சனி வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்குப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில நடக்கும். இப்ப இதனால என்னென்ன மற்ற ராசிக்காரங்கள்லாம், மற்ற 12 ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க, துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை. விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். விருச்சக ராசி, இப்ப குரு பயிற்சியில விருச்சக ராசி 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் இடத்துல இருந்து, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து, அதாவது பாக்கியத்துல இருந்து உங்க
ராசியை பார்க்கறது ஒரு அற்புதமான நிகழ்வு. அதுவும் உச்ச குருவா இருந்து பார்க்கறது தான் தனி சிறப்பு. உச்ச குரு 9ஆம் இடத்துல நல்ல பாக்கியங்கள். பாக்கியங்கன்னா என்ன? 9ஆம் இடம். தந்தையால அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தை ஆகக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். தந்தை வழி சொத்து ஏதாவது வரணும், ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டு இருந்தீங்கய்யா, எப்பத்தான் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கைகூடி வரும். உங்களுக்கு சாதகமான பதில் வரும். அதே மாதிரி தந்தை ஆகக்கூடிய அமைப்பு. ரொம்ப காலமா இப்ப 5ஆம் இடத்துல சனி இருக்குது. 5ஆம் இடம் தான் குழந்தை, பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுவோம். குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு அந்த 5ஆம் பாவகத்தை கொஞ்சம் தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த செயல்கள்லாம் இந்த உச்ச குருவாகி பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்க 5ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க லக்னத்தை பார்ப்பார், உங்க ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்கறான்னா என்ன அப்படின்னா, உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை உச்ச குருவா இருந்து பார்க்கறதுனால உயரக்கூடிய அமைப்புகள். 4 பேர் உங்களை பார்த்தா என்ன சொல்றது, ஓ அவரா, எப்படி, நல்ல ஒரு கௌரவமா நினைக்கக்கூடிய அமைப்பு. இப்படி இருந்தாரியா, நல்லா உயர்ந்துட்டாரியா மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா அந்த குரு பயிற்சியில இருந்து கிடைக்கும். 5ஆம் இடம்ங்கிறது நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவோம். காதல் என்ற அமைப்பு 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் காதல் நிறைவேறக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லவா வேணாமா அப்படின்ற அமைப்புகள்லாம் இப்ப சொன்னா கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய தன்மைகள் இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி உங்க 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 3 பார்க்கும்போது இளைய சகோதரன், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். முயற்சி ஸ்தானம். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல காலம் இப்பதான் இருக்குது. இளைய சகோதரனால அனுகூலங்கள், ஆதாயங்கள், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள். நம்ம அண்ணன் தானே அப்படின்னு உங்க தம்பி, தங்கைகள் விட்டு கொடுப்பாங்க. தம்பி தங்கைகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி முயற்சி, நீங்க ஏதாவது கவர்மெண்ட் தேர்வுகளோ இல்ல தனியார் தேர்வு ஏதோ ஒண்ணு நீங்க அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, தேர்வு ஏதாவது எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடம் கலைத்துறையை குறிக்கும். கலைத்துறைனா என்ன? பாட்டு, நடனம், அதாவது பாடக்கூடிய அமைப்புகள், நடனம் ஆடக்கூடிய அமைப்புகள், எழுத்து, அதெல்லாம் நல்ல விதமா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்புகள். அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். தைரியம், அதாவது ஒரு ஒரு விஷயத்த தைரியமா சொல்லணும், செய்யணும், அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல அந்த தைரியமா செய்வீங்க, சொல்வீங்க. அந்த பர்சன்டேஷன், அதை என்ன சொல்றது, பர்சன்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து சொல்றது, அதெல்லாம் நல்ல விதமா இருக்கும். ஒரு நடனம் இருக்குது, அதை அழகா வெளிப்படுத்த தன்மை, இந்த வெளிப்படுத்தும் ஆற்றல் நல்ல விதமா இருந்து அதனால புகழ்கள், வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா நல்ல விதமா உயரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள்னா உங்க ஜனனகால ஜாதகத்துல வச்சு தசாபுக்திகள் கணக்குகளை வச்சுதான் துல்லியமான பலன்களை நம்ம சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா
கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.